வணக்கம் தமிழா. ரயில்வே, ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி, ஏஎல்பி போன்ற போட்டித் தொடர் தேர்வுகள் அடுத்தடுத்து வர இருக்கு. ஸோ அந்த தேர்வுகளை எதிர்கொள்வதற்காக லாஸ்ட் நடந்த லேட்டஸ்ட் டிசிஎஸ் பேட்டர்ன் 2024 to 2025. ஸோ மேக்ஸில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு டாப் 25 கொஸ்டின் எடுத்து இங்கே நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கணிதத்தில் முழு மதிப்பெண் பெறுவதை இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப்னா வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக தகவலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதே மாதிரி ரயில்வே தேர்வுக்காகவே ஸ்டடி பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 7 புக்ஸ், டெஸ்ட் சீரியஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனைத்தையுமே உங்களுக்கு பேக்கேஜாக கிடைக்கும். இதோட ப்ரைஸ் 1999 மட்டும்தான். விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேநீரின் விலை 20% அதிகரித்தால் ஒரு குடியானவர் தேநீருக்கான தனது செலவு மாறாமல் இருக்க தனது தேநீர் நுகர்வை எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும்? ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்றது பாருங்க. ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்றாங்க? 20%. அப்ப 20% சொன்னாங்கன்னா 20 போடுங்க. டிவைடட் பை இங்க என்ன இருக்கு? அதிகரித்தால். அதிகரித்தால் சொன்னா 100 பிளஸ், குறைந்தால் சொன்னா 100 மைனஸ், அவ்வளவு. அப்ப அதிகரித்தல்னா 100 பிளஸ், இங்க எவ்வளவு இருக்கு? 20. அப்ப 100 பிளஸ் 20 எவ்வளவு? 120. ஓகேங்களா? அப்ப சதவீதம் கண்டுபிடிக்கணும், 100ஆல பெருக்கணும், அவ்வளவுதான். இதை நீங்க டிவைட் பண்ணா உனக்கு ஆன்சர் அவ்வளவுதான்ப்பா. ஸோ அப்ப என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் 20 போட்டுக்கிட்டோம். அடுத்து அதிகரித்தால் அந்த வார்த்தை பக்கத்துல இருந்துச்சுன்னா 100 பிளஸ் அந்த 20 கூட்டுவோம், 120. சதவீதம் கேட்கறனால 100ஆல பெருக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப டிவைட் பண்ணலாமா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஓரண்டு 2, 6 12, இங்க 32 6, 52 100, இங்க 16 3 48, மீதி 2 வகுத்தல் 3. அப்ப ஆன்சர் இங்க எவ்வளவு வரும்? 16 2/3%. அப்ப எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும்னா 16 2/3% குறைத்தாலே போதுமானது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு 20 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தேனின் விகிதம் 3:2 ஆகும். அந்த கலவையில் உள்ள பாலின் அளவு எவ்வளவு? ஓகேங்களா? பால் மற்றும் தேன். ஓகே, அப்ப எவ்வளவு இருக்கு? 3:2. ஓகே, பால் தேன் மொத்தம் எவ்வளவு இருக்கு? 20 லிட்டர். அப்ப இது மொத்தம் கூட்டினா எனக்கு எவ்வளவு? 20 லிட்டரா? அப்ப எவ்வளவு? 5 பங்கு தான் எனக்கு 20 லிட்டர். அப்ப ஒரு பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 4. ஓகே, 5 பங்கு 20, ஒரு பங்கு எவ்வளவு? 4. எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க பாலின் அளவு தான் கேட்டாங்க. அப்ப ஒரு பங்கு 4னா பால் 3 பங்கு இருக்கு. அப்ப 3 12. தேன் எவ்வளவு இருக்கும்? 8. ஓகே, அப்ப பாலுடைய அளவு எவ்வளவு? 12 லிட்டர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஆனா போறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான ஃபார்முலாஸ் தெரிஞ்சா ரொம்ப சிம்பிளா நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகே பாருங்க. 2 சீக்கன் ஸ்கொயர்ட் ஏ பிளஸ் 6 கொசிக்கன் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் 2 டேன் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் 6 காட் ஸ்கொயர்ட் ஏ மதிப்பை கண்டறியவும். இப்ப பாருங்க, இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அப்ப காமன் 2 எடுத்துக்கலாம். அப்ப 2 சீக்கன் ஸ்கொயர்ட் ஏ, இங்க மைனஸ் 2 வெளியே என்ன இருக்கும்? டேன் ஸ்கொயர்ட் ஏ. ஓகேவா? இங்கே 2, இங்கே 2. அப்ப 2 காமனா வெளியே எடுக்கிறோம். அப்ப இங்க ரிமைனிங் சீக்கன் ஸ்கொயர்ட் ஏ, இங்க மைனஸ் டேன் ஸ்கொயர்ட் ஏ. அதே மாதிரி பிளஸ் 6, இங்கே 6 இருக்கு, இங்கே 6 இருக்கா? அப்ப 6 காமனா வெளியே எடுத்தோம்னா இங்க ரிமைனிங் என்ன இருக்கும்? கொசிக்கன் ஸ்கொயர்ட் ஏ. கொசிக்கன் ஸ்கொயர்ட் ஏ. இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? மைனஸ் காட் ஸ்கொயர்ட் ஏ. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போறோம்னா 2 இந்த சீக்கன் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் டேன் ஸ்கொயர்ட் ஏ மதிப்பு பாத்தீங்கன்னா 1. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கான ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் டேன் ஸ்கொயர்ட் தீட்டா. ஓகேங்களா? சீக்கன் ஸ்கொயர்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் டேன் ஸ்கொயர்ட் தீட்டா. அப்ப இந்த பிளஸ் டேன் ஸ்கொயர்ங்கிறது மைனஸ் டேன் ஸ்கொயர்ட் தீட்டா. அப்ப சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு வரும் 1 வரும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா, கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இந்த பிளஸ்ங்கிறது அது மைனஸ். அப்ப இங்க இதோட மதிப்பு எவ்வளவு வரும்? 1 தான் வரும். அப்ப 6, இந்த பிராக்கெட் மதிப்பு எவ்வளவு? 1. அப்ப 2 பிளஸ் 6 கூட்டின எவ்வளவு வரும்? 8. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகே, அப்ப இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டா
பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதன் மதிப்பு எவ்வளவு வரும்? 1. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா முக்கோணவியல முற்றொருமைகள் அப்படின்னு சொல்றது ஃபார்மா இருக்கும். இதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் வர்றதால இது கண்டிப்பா நம்ம ஈஸியா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. பாரத் 2 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 10,000 கடனாக வாங்கினார். கால முடிவில் அவர் வட்டியாக ரூபாய் 2,000 செலுத்தி இருந்தால் ஆண்டுக்கான வட்டி விகிதத்தை காண்க. ஓகேவா? அப்ப என்ன பண்றது? 2 ஆண்டுகளுக்கு வட்டி எவ்வளவு செலுத்துறாரு? 2,000 ரூபாய். அப்ப 2 ஆண்டுக்கு 2,000 ரூபாய் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? 1,000 ரூபாய் தான். ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 1,000 ரூபாய். எவ்வளவு கடன் வாங்குறாரு? 10,000 ரூபாய். அப்ப இந்த 10,000 ரூபாயில 1,000 ரூபாய்ங்கிறது எத்தனை சதவீதம்? எத்தனை சதவீதம்? 10%. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நபடி பாயிண்ட் வச்சு 10%. அப்ப எவ்வளவு? 1,000. அப்ப 10% மதிப்பு எவ்வளோ? 1,000. அப்ப 1,000 என்பது என்னது? 10%. ஓகேங்களா? அப்ப வட்டி விதனை எவ்வளோ? 10%. இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி ஒரு வேலையை 2 நாட்களில் செய்து முடிக்கிறார்கள். ஏ மட்டும் இதை 4 நாட்களில் செய்ய முடியும் என்றால் அதே வேலையின் 20 மடங்கு வேலையை பி மட்டும் தனியாக எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப ஏயும் பியும் 2 பேருமே சேர்ந்து 2 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை 4 நாள் முடிக்கிறாங்க. அப்ப பி மட்டும் அந்த வேலையை 20 மடங்கு வேலை, சாரி, பி மட்டும் 20 மடங்கு வேலையை எத்தனை நாள் முடிப்பார்? அப்ப 20 இன்ட்டு, அப்ப பி எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே பெருக்கணும். 2 இன்ட்டு 4 டிவைடட் பை, இங்க பி மட்டும் வேணும் என்ன பண்ணணும்? ரெண்டையுமே கழிக்கணும். கழிச்ச எவ்வளவு வரும்? 2. இப்ப அடிங்க. ஓரன் 2 ஓரன் 2. அப்ப 20 நாங்க 80. அப்ப 20 மடங்கு வேலையை பி எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாரு? 80 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, ஒரு திட அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பளவு 166.32 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அதன் வலைபரப்பை கண்டறியவும். ஓகே, மொத்த பரப்பு கொடுத்து வலைபரப்பு கேட்டாங்கன்னா, ஓகே, ஒண்ணுமே இல்ல. மொத்த பரப்புனா 3/r², வலைபரப்புனா 2/r². ஓகேவா? அப்ப 3/r² மதிப்பு கொடுத்துட்டு 2/r² கேட்கிறாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்ப 3 பங்கு வந்து பாத்தீங்கன்னா 166.32. அப்ப 2 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணோம்? இது நேர் விகிதம் தானே. அப்ப என்ன பண்ணும்? தலைகீழ். அப்படி ஏன் நேர் விகிதம் சொல்றோம்? ஏன்னா மதிப்பு குறைஞ்சுன்னா இதோட மதிப்பு குறையதான் போகுது. ஏன்னா 3/r² 166, 2/r² கம்மியா தான் வரப்போகுது. ஓகேவா? அப்ப 3 போட்டா 2/3 இன்ட்டு 166.32. இப்ப அடிச்சுனா ஓர் 3 3, ஐ 3 15, மீதி 1, ஐ 3 15, மீதி 1, நான் 3 12, மீதி 1, நான் 3 12. அப்ப 55.44. இது என்ன பண்ணும்? 2ஆல பெருக்கும். 55 2 110, 44 2 88. அப்ப 110.88 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட், ஏறு வரிசையில் 5 தொடர்ச்சியான எண்களின் சராசரி எண். அடுத்த 3 எண்களும் சேர்க்கப்பட்டால் சராசரியானது டேஷாக ஆகும் அப்படிங்கிறான். எத்தனையா அதிகரிக்கும் இல்ல மாறாமல் இருக்குமா கொஸ்டின். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இப்ப என்ன பண்றாங்க? 5 எண்கள், இதோட சராசரி எனக்கு எவ்வளோ? எண். சராசரி எவ்வளோ? எண். அடுத்து என்ன சொல்றாங்க? 3 எண்ணை சேர்க்கிறோம். அப்படி சேர்த்தோம்னா எனக்கு சராசரி எப்படி அதிகரிக்கும் கேட்குறாங்க. ஓகே, இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்றாங்க? 3 எண்கள் தான் சேர்க்கிறாங்க. அப்ப 3 எண்கள் சேர்க்கிறாங்கன்னா அதை 2ஆல டிவைட் பண்ணுங்க. எத்தனை எண்கள் சேர்த்தாலும் சரி அதை 2ஆல மட்டும் டிவைட் பண்ணுங்க போதும். ஓகே, அப்ப 3 வந்திருக்கு. அப்ப 3 என்ன பண்ண போறோம்? 2ஆல டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ண எவ்வளவு வரும்? 1.5 வரும். அப்ப 1.5 அதிகரிக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்லை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே எத்தனை எண்கள் சேர்க்கிறாங்களோ அதை 2ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அத்தனையாக அதிகரிக்கும். அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்னது? 1 வந்து எனக்கு அதிகரிக்கும். நெக்ஸ்ட், ஒரு பேருந்து 5இல் 2 பங்கு தூரத்தை 50 km/h வேகத்திலும் மீதமுள்ள தூரத்தை 60 km/h வேகத்திலும் பயணிக்கிறது. அந்த பேருந்தின் முழு பயணத்திற்கான சராசரி வேகம் எனக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறான். ஓகேங்களா? அப்ப கண்டுபிடிக்கலாமா? அப்ப சராசரி வேகம் கேட்கிறாங்க. அப்ப சராசரி வேகம் கேட்டாங்கன்னா
ஸோ ஃபார்முலா மொத்த தூரம் ஈக்குவல் டு மொத்த நேரம். எனக்கு இதுதான் ஃபார்முலா. எனக்கு மொத்த தூரங்கிறது கொடுக்கல. நான் என்ன பண்ண போறேன், மொத்த தூரம் எடுக்க போறேன். எப்படி எடுக்க போறேன்னா, இங்க போற பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர், இங்க 60 கிலோமீட்டர் ஸ்பீட். அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர், அதாவது எல்சிஎம். இப்போ 50 60 எல்சிஎம்ல வரும் 300. அப்ப அதான் மொத்த தூரம் 300 வகுத்தல். ஓகேங்களா? அப்ப இந்த 300 தான் மொத்த தூரம். இந்த 300 என்ன பண்றாரு, 5ல 2 பங்கு, 5ல 2 பங்கு தூரத்தை 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு. அப்ப மீதி உள்ளது என்னது, 5ல 3 பங்கு, இதை 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு. ஓகேங்களா? அப்ப இதோட என்ன பண்றாங்க, நேரம் தானே கேட்கறாங்க. அப்ப நேரம் என்ன எப்படி கண்டுபிடிப்போம், தூரம் பை வேகம். ஓகே, அப்ப தூரம் வந்து இன்னைக்கு எவ்வளோ, சரி வந்து 300 தானே, 300, இங்கே 300 தான். ஏன்னா டிஸ்டன்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2/5 300, 3/5 300. அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும், இங்க அடிச்சோம்னா 60, அப்ப 120, இது ஒரு 180. இங்க வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம், இங்க 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம். ஓகேங்களா? அப்ப 120 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இதே 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போனா எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு 60 3 60 180. அப்ப இது ஒரு 3 மணி நேரம். இங்க அடிச்சா ஒரு 50 50 ஈர 50 100, அடுத்து 20ல 0 சேர்த்தா 200, 200ல 4, அப்ப இங்க 2.4. அப்ப 3 2.4 கூட்ட எவ்வளவு வரும், 5.4. ஓகேங்களா? அப்ப மொத்த தூரம் 300 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 2/5, அப்ப 2/5 இன்ட்டு 300, அப்ப 120 கிலோமீட்டர். அடுத்து மீதி உள்ளது 3/5, 300 அப்ப பெருக்கின எவ்வளவு வரும், 180 கிலோமீட்டர். அப்ப 120 கிலோமீட்டர் இதை வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன். 180 கிலோமீட்டர் தூரத்தை வந்து பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன். அப்ப இங்க ஒரு 3 மணி நேரம், இங்க ஒரு 2.4 மணி நேரம். அப்ப 5.4. இப்ப என்ன பண்ணலாம், இங்க பாயிண்ட்ஸ் கேன்சல். அப்ப என்ன பண்ணலாம், கீழே 10ஆல பெருக்கும், மேலையும் 10ஆல பெருக்கும். அப்ப என்ன ஒரு மேல 3000, கீழே எவ்வளவு வரும் 54. ஓகேங்களா? இப்ப அடிச்சோம்னா 9 54, 5 30, 20. இப்போ 9 9, 9 45, மீதி 5, 9 45, மீதி 5 வகுத்தல் 9. அப்ப சராசரி வேகம் எனக்கு எவ்வளவு வரும், 55 5/9. ஆன்சர் ஆப்ஷன் சி, 55 5/9 கிலோமீட்டர் பெர் ஹவர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 2.5 மற்றும் 0.175 ஆகிய எண்களின் மீ போமா எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ முழு நம்பரை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சு பாயிண்ட்ஸ் இருக்கு, என்ன பண்றது, ஒண்ணுமே இல்லை பாருங்க. 2.5 0.175. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், முழு நம்பரா மாத்தணும். எப்படி முழு நம்பரா மாத்துறதுன்னா, இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு, இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? அப்ப இதைத்தான் நமக்கு கால்குலேட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3, இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1. அப்ப அதிகபட்சத்துல இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 இருக்கு. அப்ப 3 இருந்துச்சு அப்படின்னா 3 0 முன்னாடி 1 போடுங்க. என்னது, 1000ஆல பெருக்கணும்பா. அவ்வளவுதான். அப்பதான் இது முழு நம்பரா மாறும். இப்ப 2.5 1000ஆல பெருக்கினா வரும் 2500. இத 175. ஓகேங்களா? சோ இப்ப இதுக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். இப்ப 2500, இது 175 கண்டுபிடிக்கலாமா? இப்ப 5ஆல் அடிச்சோம்னா 5 25, 2 0, இங்க 3 15, மீதி 2, 25ல 5, அடுத்து திரும்ப 5 அடிச்சா இங்க 100, இங்க 7. ஓகே, இங்க 25 25 இன்ட்டு 7 175, இங்க ஒரு 2 0. அப்ப 17500 வரும். இப்ப என்ன பண்ணும்னா, நான் ஃபர்ஸ்ட் 1000ஆல் பெருக்கினேன்ல, எதுக்கு 1000ஆல் பெருக்கணும், அந்த பாயிண்ட்ஸை கேன்சல் பண்றதுக்கு 1000ஆல் பெருக்கினேன். அப்ப திரும்ப வரக்கூடிய ஆன்சரை 1000ஆல டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்ப 1000ஆல் டிவைட் பண்ணா வரும் 2 0க்கு 2 0, ஒரு 0 அடிச்சேன்னா அது ஒரு நம்முடைய பாயிண்ட். அப்ப 17.5. அப்ப எல்சிஎம் மதிப்பு எவ்வளவு வரும், 17.5. நெக்ஸ்ட், டேவிட் ரூபாய் 10,000 மதிப்புள்ள பிளாட் வைத்திருக்கிறார். அவர் அதை ரோட்னிக்கு 10% லாபத்தில் விற்கிறார். ரோட்னி 10% நஷ்டத்தில் பிளாட்டை டேவிட்டிடம் விற்கிறார். இந்த முழு பரிவர்த்தனையிலும் ரோட்னிக்கு கிடைத்தது என்ன? ஓகே, இப்ப டேவிட் இருக்காரு. இப்ப டேவிட் என்ன பண்றாருன்னா, ஒரு 10,000 ரூபாய் மதிப்புல ஒரு பிளாட் வந்து வச்சிருக்காரு. அது என்ன பண்றாரு, லாபத்துல விற்கிறார். எத்தனை சதவீதம், 10% லாபம். ஓகே, அப்ப இந்த 10,000 10% எவ்வளோ, 1000 ரூபாய். எவ்வளவு ஆயிரம், அப்ப 11,000 ரூபாய். யார்கிட்ட விற்கிறாரு, ரோட்னிக்கு விற்கிறாரு.
அப்ப ரோட்னி வந்து 11,000 கொடுத்து அந்த பிளாட் வந்து வாங்கியிருப்பாரு. இவர் என்ன பண்றாரு, 10% நஷ்டத்துல விற்கிறாரு. இப்ப இந்த 11,000த்துல 10% எவ்வளோ, 1,100 ரூபாய். அப்ப இங்க கழிச்சு எவ்வளவு வரும், 11,000த்துல 1000 போச்சுன்னா 10,000, 10,000 100 போச்சுன்னா 9,900. இதை வந்து யாருக்கு விற்கிறாரு, ரோட்னி வந்து டேவிட்டுக்கு விற்கிறாரு. அப்ப ரோட்னிக்கு கிடைத்தது என்னது, 11,000க்கு வாங்கி 9,900 வித்தாரு. எவ்வளவுக்கு கம்மியா வித்திருக்காரு, 1,100 ரூபாய் கம்மியா வித்திருக்காரு. அப்ப அவருக்கு என்னது நஷ்டம், எவ்வளவு நஷ்டம், 1,100 ரூபாய் எனக்கு நஷ்டம். நெக்ஸ்ட், ஒரு கோளம் 20, ஒரு கோளத்தின் ஆரம் 20% அதிகரிக்கப்பட்டால் அது புதிய கன அளவானது அசல் கன அளவின் டேஸாக மாறும். எத்தனையாக மாறும் தான், ரொம்ப சிம்பிள். இப்ப கன அளவு தானே, ஏன்னா கோளத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3/r3. அப்ப ஆரத்தை என்ன பண்றாங்க, கியூப் பண்றாங்க. அப்ப இங்க என்ன ஆகுது, 20% அதிகரிக்குதா. அப்ப அதிகரிக்கிற என்ன அர்த்தம், 100 பிளஸ். அப்ப 100 பிளஸ் 20 எவ்வளவு வரும், 120. அப்ப ஆரம் எவ்வளோ, 120. ஆனா ஆரம் கியூப் பண்ணுமா, அப்ப 120 கியூப் பண்ணணும். வகுத்தல் கீழே 200 போடணும். ஓகேவா, மேல 3 நம்பர் இருந்தா கீழே 200, மேல 2 நம்பர் இருந்தா கீழே 100 தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு கான்செப்ட். இது கரெக்டா தெரிஞ்சு வச்சா ஈஸி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். படிக்கலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ. அப்ப 12 கியூப் எனக்கு எவ்வளவு வரும், 1728 வகுத்தல் கீழே ஒரு 10, ஒரு ஜீரோ அடிச்சா ஒரு நம்முடைய பாயிண்ட். அப்ப 172.8. ஓகேங்களா, அப்ப 172.8% மாறும். ஓகேங்களா, எனக்கு எவ்வளவு அதிகரிக்குதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதை 100ல கழிப்பேன். 172.8 100 கழிச்சால் வரும் 72.8 வரும். அப்ப 72.8% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எவ்வளவு மாறுதான்னு கேட்டாங்க, எவ்வளவு மாறு, எனக்கு இங்க ஆரத்தை 20% அதிகரிச்சோம்னா அது 172.8% மாறும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், 36, 54, 72 மற்றும் 96 எண்களின் மீ போமா. இது நார்மலான ஒரு எண்கள் தான், இதுக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 36, 54, 72, 96 எதால் டிவைட் பண்ணலாம், 6ஆல் டிவைட் பண்ணலாம். 6 36, 9 54, 12 72, 16 96. இப்ப என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்ப 2 3 6, 3 9, 4 12, இங்க 16 அப்படியே இறக்கலாம். இப்ப 4ஆல் டிவைட் பண்ணலாம். 2 அடிக்க முடியாது, 3 அடிக்க முடியாது, 1 4 4 16. இப்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 2 இங்க 3, இங்க 2 4. இப்ப பெருக்குங்க. பாருங்க, 6 6 12, 12 48, 48 3 48, இங்க ஒரு 18, 48 இங்க ஒரு 18. அப்ப 64 6 32 38 8 4. அப்ப 4 இங்க 6 இங்க ஒரு 8. அப்ப எவ்வளவு வருது, 864. அப்ப எல்சிஎம் மதிப்பு எவ்வளவு வரும், 864. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் கோவையை சுருக்குக. 4.35 இன்ட்டு 4.35 மைனஸ் 2.67 இன்ட்டு 2.6 1.68. இதோட மதிப்பு எனக்கு என்ன கண்டுபிடிக்கலாம். இங்க நம்பர் ரெண்டுமே கண்டினியூஸா வருதா. அப்ப ஏ என்பதை 4.35 வச்சுக்கலாம். அப்ப 2.67 பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்ப எனக்கு என்ன இருக்கு ஃபார்முலா, இது ஏவா, அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா, ஏன்னா 4.35னா ஏ, அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை 1.68 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு நம்பருமே கழிச்சா எனக்கு என்ன வரும், 1.68 வரும். அதாவது ஏ மைனஸ் பி தான் எனக்கு 1.68. அப்ப கீழே உள்ளது என்னது, ஏ மைனஸ் பி. ஆக்சுவலா ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகேங்களா, இதுல ஏ மைனஸ் பி இந்த சைடு வந்துருச்சு. அப்ப ரிமைனிங் அந்த சைடு என்னதான் இருக்கும், ஏ பிளஸ் பி மட்டும் தான் இருக்கும். அப்ப ஏ பிளஸ் பி தான் எனக்கு இந்த சைடு இருக்கும். அப்ப ஏவோட மதிப்பு 4.35, பியோட மதிப்பு 2.67. இப்ப ரெண்டையுமே கூட்டலாம். 5 எனக்கு கூட்டினா 12, இங்க ஒரு 1 போட்டா 0, மீதி 1 போட்டா 7. அப்ப 7.02. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து
ஒரு தந்தையின் வயது அவரது 3 குழந்தைகளின் வயதின் கூட்டுத்தொகைக்கு 2 மடங்கு. 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது வயது அவரது குழந்தையின் வயதின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். 15 வருடம் கழித்து தந்தையின் வயது என்னவாக இருக்கும்? இதுதான் கொஸ்டின். ஓகே. இப்ப தற்போது எவ்வளவு வயசு பாத்தீங்கன்னா, தந்தை இருக்காங்க, இங்க 3 குழந்தைகள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? 3 குழந்தைகளின் வயதின் கூட்டுத்தொகைக்கு 2 மடங்கு. ஓகே. அப்ப இவங்க 1 மடங்கா இருந்தாலும் கூடுதல், இவர் எவ்வளவு இருப்பாரு? 2 மடங்கா இருப்பாரு. அடுத்து என்ன பண்றாரு? 15 ஆண்டுகளுக்கு பிறகு 15 ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கு ஒரு வயசும் இவங்களோட வயசு எனக்கு சமம்னு சொல்றாங்க. அப்ப இவரோட வயசு எவ்வளவு இருக்கும்? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் இங்க 2 இருந்தா 2x 15 வருஷம் கழிச்சு 15 வயசு கூடி இருக்கும். இங்க தற்போது 1னா 1x, இங்க 3 குழந்தைகள் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் 15 வருஷம் கூடும். அப்ப 3 குழந்தைக்கு எவ்வளவு கூடும்? 45 வருஷம் கூடி இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த 1x வந்தா மைனஸ் எக்ஸ், அப்ப 2x எக்ஸ் போச்சுன்னா எக்ஸ், இந்த பிளஸ் பாஞ்சு அப்படின்னா மைனஸ் பாஞ்சு, 45 பாஞ்சு போச்சுன்னா 30. அப்ப எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 30. எனக்கு கொஸ்டின் எனக்கு என்ன கேட்டாங்க? 15 வருடம் கழித்து தந்தையின் வயதானு கேட்டாங்க. அப்ப 15 வருடங்கள் தந்தையின் வயது எவ்வளவு? 2x பிளஸ் 15. அப்ப எக்ஸ் 30னா 2x எவ்வளவு வரும்? 60. 60 பாஞ்சு கூட்டினா எவ்வளவு வரும்? 75. அப்ப தந்தையினுடைய வயது எவ்வளோ? 75. நெக்ஸ்ட், 2 மேஜைகள் மற்றும் 3 நாற்காலியின் விலை 540. அதே வேளையில் 2 மேஜைகள் மற்றும் 1 நாற்காலி விலை 470 எனில் 2 மேஜைகளுக்கான விலையும் மற்றும் 2 நாற்காலிக்கான விலையும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு கேட்கிறான். இப்ப பாருங்க, 2 மேஜை 3 நாற்காலி எவ்வளோ? 540 ரூபாய். அதே மாதிரி 2 மேஜை 1 நாற்காலி 470 ரூபாய். இங்க 2 மேஜை ரெண்டுமே சேமா இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம்? சிம்பிளா மாத்திட்டு கேன்சல் பண்ண வேண்டியதான். 2m மைனஸ் 2m கேன்சல். அப்ப 3 எண்ல ஒரு எண் போச்சுன்னா 2n. அப்ப 540 470 போச்சுன்னா 70. அப்ப 2 நாற்காலி 70னா ஒரு நாற்காலி எவ்வளோ? 35. ஓகேங்களா? இப்போ ஒரு நாற்கால் 35. அப்ப இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்போ ஒரு நாற்கால் 35. அப்போ ஒரு நாற்கால் 35 அங்கிட்டு கொண்டு போனாக்கும் மைனஸ் 35. அப்ப 435 போச்சா வரும்? 435. அப்ப 2m. ஓகே, இந்த ஃபார்முலா 2m, இந்த 1 அங்கிட்டு போயிடுச்சுல, அப்ப 35 போச்சா வரும்? 435. ஓகேங்களா? அப்ப 2 மேஜை எனக்கு எவ்வளோ? 2 மேஜைக்கும் 2 நாற்காலிக்கும் உள்ள வித்தியாசம். 2 மேஜை எனக்கு எவ்வளோ? 435 மைனஸ் 2 நாற்காலி எவ்வளோ? 70. அப்ப 2 நாற்காலி 70 எங்கே இருக்கு பாருங்க. அப்ப 435ல 70 போச்சுன்னா வரும்? 400 365. ஓகேங்களா? அப்ப வித்தியாசம் எவ்வளோ? 365. நெக்ஸ்ட், ஒரு வட்ட நாற்கரத்தில் ஒரு கோணம் 96 டிகிரி எனில் அதன் எதிர்கோணம் என்ன? ஓகேங்களா? ஒரு வட்ட நாற்கரத்துல எதிர்கோணங்களின் கூடுதல் அப்படின்னு சொன்னாங்கன்னா 180 டிகிரி. எவ்வளோ? 180 டிகிரி. இங்க ஒரு கோணம் எவ்வளோ? 96. அப்ப 180ல 96 கழிச்ச எவ்வளோ வரும்? 84 டிகிரி. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட் 84 டிகிரி. அடுத்து, 25% 25% என்பது எதற்கு சமம்? ரொம்ப சிம்பிள். 25% எப்படி எழுதலாம்? 25/100. அப்ப அடுத்து என்ன இருக்கு? இல்லுனா பெருக்கல். அடுத்து என்ன இருக்கு? 25%. இது எப்படி எழுதலாம்? 25/100. அப்ப 25%, 25% என்பது எதற்கு சமம்? இது அப்படியே ஆன்சர் பண்ண போறேன், அவ்வளவுதான். 25 × 25 எவ்வளோ? 625. இங்க கீழே 100 × 100 எவ்வளோ வரும்? 10,000. இப்ப டிவைட் பண்ணலாம். எப்படி டிவைட் பண்ண போறோம்? 1 2 3 4. அப்ப 4 நம்மளுடைய பாயிண்ட் வைக்கணும். என்கிட்ட 3 நம்பர் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? முன்னாடி 0 சேர்த்துக்கலாம். இப்ப 4 நம்பர் ஆயிடுச்சா? இப்ப முன்னாடி பாயிண்ட் வைங்க. அப்ப ஆன்சர் வரும் 0.0625. ஆன்சர் 0.0625. அடுத்து, ஒரு பள்ளியின் கிரிக்கெட் அணியின் 9 உறுப்பினர் எடைகள் 50, 63, x 62, 64, 48, 51, 55, 48 ஆகும். சராசரி எடை 57 எனில் எக்ஸின் மதிப்பு எவ்வளவு? அப்ப சராசரி எடை எவ்வளோ? 57. எத்தனை சொல்லிருக்காங்க? 9 பேர் இருக்காங்க. அப்ப
57 இன்ட்டு 9 அப்பதான் கூடுதல் கிடைக்கும். சராசரியும் எண்ணிக்கையும் பெருக்கினா கிடைக்கும், கூடுதல் கிடைக்கும். அப்ப சராசரி 57, எண்ணிக்கை எவ்வளவு 9, இதை பெருக்கினது கூடுதலா. அப்ப 9 63, 6 45, 51. அப்ப எவ்வளவு வருது கூடுதல் 513. இப்ப இந்த நம்பர் ஃபுல்லா கூட்டுங்க. கூட்டலாமா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் கொடுங்க. 3 5 9 17 18 23 31. மீதி 3 7 12 17 21 27 33 39 44. ஓகேங்களா? பிளஸ் எக்ஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸ் பிளஸ்ல எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இதுங்கிட்ட வந்து மைனஸ் ஆயிருமா? அப்போ 3ல 1 போச்சுன்னா 2 51, இங்க 44 போச்சுன்னா வரும் 7. அப்ப எக்ஸ் உடைய மதிப்பு எவ்வளவு வரும்? 72. அப்ப எக்ஸின் மதிப்பு எவ்வளவு? 72. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, இரண்டு எண்களின் மீ போக்கா HCF 7 மற்றும் அவற்றின் மீ போமா LCM 434 உள்ளது. அந்த எண்களில் ஒன்று 14 எண்ணில் மற்றொரு எண் என்ன? ஓகேங்களா? இது நமக்கு அனைவருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் LCM HCF பெருக்கல் பலனுக்கு சமம். இங்க இரண்டு எண்ல ஒரு நம்பர் எனக்கு 14 தெரியும், இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது. இங்க LCM எவ்வளோ? 434, HCF எவ்வளோ? 7. இப்ப அப்படி அடிக்கலாமா? ஓரையில் 7, ஈரேலா 14, ஓரன் 2, ஈரண்ட 4, ஓரன் 2, மீதி 1, 14ல 7. அப்ப மற்றொரு எனக்கு எவ்வளவு வருது? 217. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 217. அடுத்து பின் வருவனவற்றில் எது ஒரு பித்தாகோரியன் உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. பித்தாகோரியன் உண்மைனா எப்படி கண்டுபிடிக்கிறது? பித்தாகோரியன் உண்மைனா ஒண்ணுமே இல்லை, முதல் இரண்டு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் மூன்றாவது வர்க்க எண்ணுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர். ஓகேங்களா? முதல் ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டினோம்னா இந்த மூன்றாவது எண்ணின் வர்க்கத்துக்கு சமமாக இருக்கும். ஓகே, பாருங்க. இப்போ 5 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. செகண்ட் நம்பர் 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49 இஸ் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் எவ்வளோ? 81. எனக்கு இது கரெக்டாக வருதா? 25 49 கூட்டினா 81 இல்லை. ஓகேவா? இந்த கூட்டினா எனக்கு இங்கே கரெக்டாக வரணும், அப்படி வரணும்னா தவறு. இப்போ செகண்ட் ஆப்ஷன். இப்போ 6 ஸ்கொயர் எவ்வளோ? 39. 9 ஸ்கொயர் எவ்வளோ? 81. 11 ஸ்கொயர் எவ்வளோ? 121. ஓகே, மூணாம் நம்பர் ஸ்கொயர் பண்ண மட்டும் அது அங்கிட்டு போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ 36 81 கூட்டின எவ்வளோ வரும்? 117 தான் வரும், 121 வராது. இப்போ அடுத்த ஆப்ஷன் 8 ஸ்கொயர் 64, 5 ஸ்கொயர் 225, 17 ஸ்கொயர் 289. அப்போ 64 225 கூட்டினா 289 வருது. அப்ப இது என்னது? பித்தாகோரியன் உண்மை. அவ்வளவுதான். முதல் இரண்டு எண்கள் வர்க்கம் பண்ணி கூட்டம்னா மூன்றாவது எண் வர்க்கத்திற்கு சமமாக இருக்கும். அடுத்து ஆண்டுக்கு 6% வீதம் வருடாந்திர கூட்டு வட்டிகள் ரூபாய் 2500 மீதான கூட்டு வட்டி 2 ஆண்டுகள் பிறகு எவ்வளவு கிடைக்கும்? கூட்டு வட்டி எவ்வளவு கிடைக்குதுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் 2500 எழுதிக்கலாம். எத்தனை வட்டி? 6%. அப்ப 2500ல 6% வரும். 1% 25, 1% 25, 6% எவ்வளோ? 150. ஓகேங்களா? அப்ப முதல் ஆண்டுக்கான வட்டி 150 ரூபா. அப்போ கூட்டினா 0 5 6 2. ஓகே, அப்ப இன்னும் ரெண்டாவது ஆண்டுக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். அப்ப ரெண்டாவது ஆண்டுக்கான வட்டி எவ்வளவு வரும்? இப்ப 2650ல 6% வரும். 1% 26 ரூபா 50 பைசா. அப்ப 6% எவ்வளவு வரும்? 25 நாளே 150 வரும். அப்ப இங்க என்னது? ஒவ்வொன்றிலையும் 6 கூட்டணுமா? அப்ப 154 இங்க ஒரு 156, 156 இங்க ஒரு 3. அப்ப எவ்வளவு வரும்? 159. ஓகேங்களா? அப்ப இரண்டாவது ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ? 159 ரூபா. எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க, வட்டி தானே கேட்கிறான். அப்ப 2 ஆண்டுகள் வட்டி எவ்வளோ? முதல் ஆண்டு 150, இரண்டாவது ஆண்டு 159. அப்ப வட்டி மட்டும் எவ்வளவு கிடைக்கும்? 309 ரூபாய் கிடைக்கும். அப்ப வட்டி மட்டும் எவ்வளோ? 309. இதே மொத்த தொகை கேட்டாங்கன்னா இது கூட்டணும். 9 0 இங்க ஒரு 1 8 இங்க 2. அவ்வளவுதான். இது மொத்த தொகை. ஓகே, மொத்த தொகையில அசலை கழிச்சாலும் வட்டி மட்டும் கிடைக்கும்.
அடுத்து அன்சு மற்றும் தன்வி ஆகியோர் ஒரு வேலையை தனித்தனியே முறையை 24 நாட்கள் மற்றும் 40 நாட்களில் செய்ய முடியும். அவர்கள் அந்த வேலையை ஆரம்பித்து 8 நாட்களுக்கு பிறகு அந்த வேலையை தனியாக 20 முடிக்கக்கூடிய சுபம் என்பவர் அவருடன் சேர்ந்தார் எனில் முழு வேலையும் எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அன்சுவும் தன்வியும் சேர்ந்து ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க ஒவ்வொரு வேலையும் பார்த்தோன்னா அன்சு 20 நாள் வேலையை முடிச்சுவாரு, தன்வி 40 நாள் வேலையை முடிச்சிருவாரு. ஓகேங்களா? ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க, 8 நாள் வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்ப எத்தனை நாள் பார்க்குறாங்க? 8 நாள் பார்க்குறாங்க. இன்ட்டு 24 40 இது மேல கூட்டிக்கணும். 64 டிவைடட் பை கீழே ரெண்டுமே பெருக்கும். 24 இன்ட்டு 40. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 8 நாள் வேலை பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? 8 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்ப 8 இன்ட்டு ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட நம்பரை மேல கூட்டுறோம், கீழே பெருக்கிறோம். இப்ப அடிக்கலாமா? 1 8 3 24. அடுத்து இங்க என்ன வரும்? 5 40 8 64. அப்ப என்ன வரும்? 8 வகுத்தல் 15. அப்ப 15ல 8 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. அப்ப மீதி வேலை எவ்வளவு இருக்க போகுது? மீதி வேலை எவ்வளவு இருக்க போகுது? 15ல 7 பங்கு தான் இருக்க போகுது. 15ல 8 பங்கு முடிச்சுனா மீதி எத்தனை இருக்கும்? 15ல 7 பங்கு வேலை தான் இருக்கும். இந்த வேலையை யார் பார்க்க போறாங்க? இவங்க 3 பேருமே சேர்ந்து பார்க்க போறாங்க. அதாவது இவர் 24 நாள்ல முடிக்கிறாரு, இவர் 40 நாள்ல முடிக்கிறாரு, இவர் 20 நாள்ல முடிக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப இந்த 24 40 20 இதுக்கான எல்சிஎம் எவ்வளவு வரும்? 120 வகுத்தல். அடுத்து 24ல இருந்து 120க்கு என்ன வரும்? 5 40ல இருந்து 3 20ல இருந்து 6. அப்ப 7/15 இன்ட்டு 120 வகுத்தல் இதை கூட்டினா 14. ஓரையில் 7 ஈரேலா 14. ஓரன் 2 62 120. ஓர் 5 4 5 60. அப்ப மீதி வேலை 4 நாள் பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 8 நாள் அந்த 2 பேரும் சேர்ந்து பார்த்தாங்க. அடுத்து மீதி வேலையை 3 பேர் சேர்ந்து பார்த்ததுல 4 நாள் முடிக்கிறாங்க. அப்ப 8 + 4 மொத்தத்தை நாள் 12 நாள். அப்ப அந்த முழு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 12 நாள் ஆகும். அவ்வளவுதான். அடுத்து ஒரு நபர் ஒரு பொருளை அதன் குறிக்கப்பட்ட விலையின் மீது D% தள்ளுபடி செய்து 405க்கு விற்றார். அந்த பொருளின் குறிக்கப்பட்ட விலை 540. டியின் மதிப்பு எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப 540 உள்ள பொருளை 405 ரூபாய்க்கு தான் விற்கிறார். அப்ப எவ்வளவு குறைச்சிருக்காரு? 135 ரூபாய் குறைச்சிருக்காரு. அப்ப 135 ரூபாய் தள்ளுபடி கொடுத்திருக்காரு. அப்ப 135 வகுத்தல் குறிக்கப்பட்ட விலை எவ்வளோ? 540 இன்ட்டு 100. இப்ப அடிக்கலாம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. ஓகேங்களா? இப்ப அடுத்து அடிக்கலாமா? எதால அடிக்கலாம்? 9 அடிப்போம். 6 9 54. இங்க அடிச்சோம்னா 15 9 135. 2 3 6 5 15. அப்ப 50/2. அப்ப அடிச்சல் வரும் 25%. ஆன்சர் 25%. அவ்வளவுதான். அடுத்து 144 இஸ்டு கே டபுள் இஸ்டு கே 36. ஓகேங்களா? மற்றும் கே கிரேட்டர் than 0 எனில் கே -1 மதிப்பு. ஓகேவா? கே -1 மதிப்பு கேட்கிறாங்க. கே உடைய மதிப்பு கேட்கல. ஃபர்ஸ்ட் கே எவ்வளவு கண்டுபிடிப்போம். கே எப்படி கண்டுபிடிக்கிறது? சென்டர்ல பெருக்கணும். அப்ப கே ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கணும். 144 இன்ட்டு 36. இப்ப கே ஸ்கொயர் மதிப்பு எனக்கு இதுனா அப்ப கே ஓட மதிப்பு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் பண்ணுவோமா? அப்ப 144 பண்ணா 12 36 பண்ணா 6. அப்ப எவ்வளவு வரும்? 72. அப்ப கே ஓட மதிப்பு எவ்வளோ? 72. ஆனா கொஸ்டினுக்கு என்ன கேட்டாங்க? கே -1 தானே. அப்ப கே மதிப்பு 72 -1. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 71. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து ஒரு 4 இலக்க எண்ணான 5K21 ஆனது 9ஆல் வகுப்படும் எனில் K என்ற இலக்கத்தின் மதிப்பை காண்க. ஸோ 9ஆல் வகுப்படும்னு சொன்னாங்கன்னா இலக்கங்களின் கூடுதல் 9 மடங்காக இருக்கணும். அவ்வளவுதான்ப்பா. இப்ப கூட்டினா எவ்வளவு வரும்? 5 2 கூட்டினா 7 இது கூட்டினா எவ்வளவு? 8. அப்ப 8 + K.
அப்ப கேக்கு எந்த நம்பர் கொடுத்தா எனக்கு 9ஆல வகுப்படும்? 1 கொடுத்தாலே போதும்ல. ஏன்னா 8 + 1 எவ்வளோ? 9. 9 9ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்ப கேவோட மதிப்பு எவ்வளோ? 1. கேவோட மதிப்பு எவ்வளோ? 1. கேவோட மதிப்பு எவ்வளோ? 1. அவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா வரக்கூடிய தேர்வுல மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி பேட்டர்ன் தான் கண்டிப்பா கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நம்ம நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். வீடியோ பொறுமையா பார்த்து கொண்டது அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்ச மறக்காம லைக், மறக்காம ரயில்வே தேர்வு எழுதுக உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.